வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 1ல் 7 மற்றும் 8 ஆகிய 2 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 7வது கணக்கு பாருங்க. ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஒரு கோணம் 45 டிகிரி. மற்ற 5 கோணங்களும் சம அளவுள்ளவை எனில் அந்த 5 கோணங்களின் அளவை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு புள்ளியில் 6 கோணங்கள் உண்டாகுது. 6 கோணங்கள் மட்டும் இல்லை, எத்தனை கோணங்கள் உண்டானாலும் சரி, ஒரு புள்ளியில் உண்டாகக்கூடிய அனைத்து கோணங்களின் கூடுதல் என்னது? 360 டிகிரி. அப்போ இந்த 6 கோணங்களை கூட்டினா நமக்கு எவ்வளோ தான் வரும்? 360 டிகிரி தான் வரும். அதில் ஒரு கோணம் 45 டிகிரி, மிச்சம் இருக்கக்கூடிய 5 கோணங்கள் சம அளவாக இருக்குது. அந்த சம அளவுள்ள கோணத்தோட அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சம அளவுள்ள 5 கோணங்களின் ஒவ்வொரு கோணத்தின் அளவும் என்னது? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 6வது கோணம் 45 டிகிரி கொடுத்துருந்தாங்க, அதே எடுத்து எழுதியாச்சு. ஒரு புள்ளியில் அமையக்கூடிய அனைத்து கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 360 டிகிரி. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக தான். சரியா? இப்போ பாருங்க, இந்த 6 கோணத்தையும் கூட்ட போகிறோம். அப்போ முதல் கோணம் எவ்வளவு? எக்ஸ் டிகிரி. ரெண்டாவது கோணம் எவ்வளவு? எக்ஸ் டிகிரி. மூணாவது கோணம் எவ்வளவு? எக்ஸ் டிகிரி. நாலாவது கோணம் எவ்வளவு? எக்ஸ் டிகிரி. அஞ்சாவது கோணம் எவ்வளவு? எக்ஸ் டிகிரி. ஆறாவது கோணம் எவ்வளவு? 45 டிகிரி. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 360 டிகிரி. பாருங்க, 5 கோணங்கள் சமமானவை. அப்போ முதல் கோணம் 2, 3, 4, 5 எல்லாமே என்னது தான்? எக்ஸ் 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 தான். ஆறாவது கோணம் மட்டும் 45. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 360. 360 சமப்படுது. கூட்டுங்க. ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸ் கூட்டினா என்ன வரும்? 5 எக்ஸா? எல்லாமே கூட்டினோம்னா 5 எக்ஸு ஈக்குவல் டு 360. இந்த ப்ளஸ் 45 இங்கே வந்தால் மைனஸ் 45 மாறும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இந்த 5 இங்கே எப்படி இருக்குது? பெருக்கல் இருக்கா? இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். நம்ம 360லேருந்து 45 மைனஸ் பண்ணணும். இங்கே இது பண்ணால் 10, 10ல் 5 கழிச்சோம்னா 5. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 5 இருக்கும். 5ல் 4 கழிச்சோம்னா 1, 3 அப்படியே வந்துடும். அதாவது 360ல் 45 கழிச்சோம்னா 315 டிகிரி. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணுமா? 4 5, முதல்ல 31. 31ல் 6 30, 6 30, மிச்சம் 1 எங்கே போகும்? 5க்கு முன்னால், 5க்கு முன்னால் 1 போட்டால் 15. 15ல் எத்தனை 5? 3 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 63 டிகிரி. அதாவது 315 5 கொண்டு வகுத்தோம்னா 63 டிகிரி. அப்போ சம அளவுள்ள 5 கோணங்களின் அளவுகள், சம அளவுள்ள 5 கோணங்களின் அளவுகள் எவ்வளவு? 63 டிகிரி. 5 கோணங்களின் 5 கோண அளவுகள். சரியா? கோண அளவுகள் எவ்வளவு? 63 டிகிரி. சரியா? அடுத்தது 8வது கணக்கு பார்க்கலாமா? பாருங்க, 8வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட படத்தில் ஏதேனும் இரு ஜோடி அடுத்தடுத்த கோணங்கள், இரு ஜோடி குத்தெதிர் கோணங்கள் ஆகியவற்றை குறிப்பிடுங்க. இந்த படத்தில் நம்ம என்ன செய்யணும்? 2 இது வேணும். அடுத்தடுத்த கோணங்கள் 2 எழுதணும், குத்தெதிர் கோணங்கள் 2 எழுதணும். முதல்ல அடுத்தடுத்த கோணங்கள் எழுதலாமா? பாருங்க, அடுத்தடுத்த கோணங்கள். அடுத்தடுத்த கோணங்கள் அப்படின்னா ஒரு பொதுவான முனை இருக்கும், ஒரு பொதுவான என்ன இருக்கும்? கதிர் இருக்கும். அது மட்டும் பொதுவான பகுதிகள் இருக்காது. அப்போ பாருங்க, இந்த கோணமும் இந்த கோணமும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோணங்கள் எடுத்து எழுதிடலாமா? பாருங்க, கோணம் டிக்யூஎஸ், டிக்யூஎஸ் மற்றும் கோணம் எஸ்கியூஆர் மற்றும் கோணம் எஸ்கியூஆர். இது ரெண்டு என்னது? அடுத்தடுத்த கோணங்கள். இதுக்கு பொதுவான முனைப்புள்ளி வந்து எது? Q தான் முனைப்புள்ளி. பொதுவான கதிர் எது? எஸ். பாருங்க, 2 சம்மந்தம் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று எழுதிடலாமல்? பாருங்க, இன்னொன்று பாருங்க, எஸ்கியூஆரும் இது பாருங்க, இந்த எஸ்கியூஆரும் ஆர்கியூயும் என்னது? அடுத்தடுத்த கோணங்கள். கோணம் எஸ்கியூஆர் மற்றும் எஸ்கியூஆர் மற்றும் ஆர்கியூயு. கோணம் ஆர்கியூயு. இது வந்து என்ன கோணங்கள்? அடுத்தடுத்த கோணம். 2 தான் கிடையாது, 2 தான் எழுதியாச்சு. இன்னும் 2 கூட எழுதலாம், 2 3 கூட எழுதலாம், வேண்டாம், 2 மட்டும் போதும். அதுக்கு அடுத்தது குத்தெதிர் கோணங்கள் எழுதலாமா? பாருங்க, குத்தெதிர் கோணங்கள். இதில் பாருங்க, இந்த கோடு இருக்கா? பிஆர், இந்த
டியு இதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ குத்தெதிர் கோணங்கள்லாம் பாருங்கள், இந்த கோணம், இந்த கோணமும் இந்த கோணமும் குத்தெதிர் கோணங்கள். அப்போ இதுக்கு கோணம் பாருங்கள், பிக்யூயு கோணம் பிக்யூயு இதுவும் மற்றும் டிக்யூஆர் மற்றும் கோணம் டிக்யூஆர் இது ரெண்டு என்ன கோணங்கள்? குத்தெதிர் கோணங்கள். இந்த கோணமும் இந்த கோணம் குத்தெதிர் கோணங்கள். அதே மாதிரி இப்போ இந்த கோணமும் எது? குத்தெதிர் கோணங்கள். அப்போ இந்த கோணத்துக்கு பேர் எழுதிடலாமா? பிக்யூடி பிக்யூடி கோணம் பிக்யூடி மற்றும் கோணம் இதுக்கு பாருங்க, நம்ம ஆர்கியூன்னு எழுதினாலும் சரி இல்லை யூக்யூஆர்னு எழுதினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். கோணம் யூக்யூஆர் இதான் என்னது? நமக்கு தேவையான குத்தெதிர் கோணங்கள். சரியா? இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.